எதிர்க்கட்சியின் இன்றைய செயற்பாடு தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று குருநாகல் பகுதியில் பதிலளித்தார். தேங்காயின் விலை குறைவடைந்துள்ளது. தேங்காய் உடைப்பதென்றால் 1 அல்லது 2 உடைக்க வேண்டாம். ஆக குறைந்தது நாடு பூராகவும் 10 லட்சம் தேங்காய்களை உடையுங்கள். அதன்போது தேங்காய்க்கு தட்டுப்பாடு ஏற்படும். பின்னர் தேங்காயின் விலை அதிகரிக்கும். தேங்காய் விலை அதிகரித்தால் வடமேல் மாகாண மக்களுக்கு சிறந்தது. இவ்வாறு 10 அல்லது 15 தேங்காய்களை உடைக்க வேண்டாம். அத்துடன் அரசாங்கத்தின் தோட்டங்களிலிருந்து தேங்காய்களை திருடவும் வேண்டாம். தேங்காய் உடையுங்கள், எமக்கு பிரச்சனை இல்லை. ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிராக அவ்வாறு செய்யுங்கள். எனினும் 10 லட்சம் தேங்காய்களை பணம் கொடுத்து கொள்வனவு செய்ய வேண்டும். இவ்வளவு திருடியவர்கள் தேங்காயை திருடுவது பெரிய விடயமல்ல. இந்த நாட்டின் இளைஞர்கள் ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கலாம், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருக்கலாம், மக்கள் விடுதலை முன்னணியாக இருக்கலாம், தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம், அல்லது எந்த கட்சியையும் சேராதவர்களாகவும் இருக்கலாம். அந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்த இடமளியுங்கள். 10 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். வங்குரோத்தடைந்த அரசியலை கைவிட்டுவிட்டு மீண்டும் ஒன்றிணையுமாறு நாம் அனைவரிடம் கேட்டுக் கொள்கின்றோம்.